என்னடா இது வண்டிகள்லாம் வேகமா வருது? ஆமாங்க, பூச்சி வண்டியாட்டம் தெரியுதுங்க. வண்டி வடக்கு திருப்பு. சரிங்க. என்ன சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க? அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல முடியாம தான் உங்க அப்பாரே தூக்குல தொங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன தீர்ப்பு தப்புதான் எடுத்து காட்ட வேணாம். அதுக்கு தான் இத்தனை பேர் வந்திருக்கோம். டேய், எடுத்து காட்டுங்கடா. ஈசா, இந்த துண்டு மண்ணுல விழுந்தா ஆத்தா மனசு ஒத்துக்காதுல்ல? சரிங்க. பத்திரமா கொண்டு போய் உள்ள வை. இந்த துண்டை இடுப்புல கட்டினா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம். இந்த துண்டை தோல்ல போட்டேன்னா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம். இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சேன்னா பட்டைய கிளப்ப போறேன்னு அர்த்தம். டேய், நல்லா சுத்தி பாரு. அழுக்களுக்கு இருந்துற போது ஆத்தா பார்த்தா திட்டி போடும். ஆஹா, சுத்தமா வெளுத்து கட்டணமா இருக்குது போங்க. சாத்து முடி சேத்து முடி நல்லழகம் போட்ட முடி மூணு முடிச்சடியோ போட்டவர் போனதெங்கே நான் கருவா முக்கருவா நாலாம் பெறையருவா வெள்ளி புடியருவா
தந்தவரே போனதெங்கே? நம்ம யாருக்கா காத்துட்டு இருக்கிறோம்? பெரிய கவுண்டச்சி ஏன் தனியா அறுவடை பண்ணுது? நியாயத்துக்காக உத்தரவு விட்ட பெரிய கவுண்டரை ஊர் சுடுகாட்டுல புதைச்சிட்டா 10ஓட 11ஆ போயிடுமேன்னு தன்னோட சொந்த நிலத்திலேயே புதைச்சிட்டாங்க பெரிய கவுண்டச்சி. புருஷனை போச்ச இடத்துல தம் பாதம் பட்டா கூட குத்தம்னு மண்டி போட்டுக்கிட்டு கதிர் அறுத்து அந்த நிலையில பொங்க வச்சு குடுக்குறாங்க. அவங்க அந்த வயலை அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கணும். செம்பாழ நெல்லெடுத்து குத்தணு நாம் பச்சரிசி, செம்பாழ நெல்லெடுத்து குத்தணு நாம் பச்சரிசி, ஊரேவும் பேரை சொல்ல போட வேணும் நெய்யரிசி, ஊரேவும் பேரை சொல்ல போட வேணும் நெய்யரிசி, ஊரேவும் பேரை சொல்ல போட வேணும் நெய்யரிசி. ஆத்தா ஆத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நவராசனா ஐயா. அப்பா நினைச்ச தீர்ப்ப நான் தப்பாம சொல்லி போட்டு வந்துட்டேன். ஆத்தா உன் விரதத்துக்கு பங்கம் வராம மீதி நல்ல நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆத்தா நீ வீட்டுக்கு போ. என் ராசா இப்ப தாண்டா என்ற மனசு குழு குழுன்னு இருக்கு. வட்டம் கட்டி அடிச்சிட்டு வரேன்னு வண்டியை கட்டிட்டு போனியே, இப்ப முட்டி பேந்து போய் வந்து நிக்கிற. வெக்கமா இல்ல உனக்கு? அவன் இப்படி மசன்னு அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மச்சான். அவங்க அக்காவை கட்டின நாள்ல இருந்து அடிமேல் அடியாவே பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக போட்டோ உடைச்சி மெதிச்சு என்னங்க பிரயோஜனம்? யார எங்கே எப்படி முடிக்கிறதுன்னு இந்த சக்கரை கவுண்டருக்கு தெரியாதா என்ன? அதான்க்கா மச்சான் கோடு போட்டு காட்டினார்னா நாம 2 பேரும் சேர்ந்து ரோடே போட்ட மாட்டோம். அதான் அவன் கையில போட்டுக்கிறானு. அவன் உடம்பு இரும்புடா, எத்தனை ஆள் வச்சாலும் அவனை அடிக்க முடியாது. ஆனா அவன் மனசு பூ மாதிரி, அதை எப்படி கத்துக்கிறதுன்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்போ நான் நர்ஸா இருந்தப்போ என் பார்வை உங்க மேல பட்டதும் கொஞ்சம் நெஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருந்த உங்க பொஞ்சாதிய எனக்காக கொண்டவராச்சே நீங்க. பழைய கதையெல்லாம் கலர்ற மச்சான் பழசோ புதுசோ இப்ப அடிபட்டு வந்து நிக்கிறது நானு. இதுக்கு என்ன பண்றது? டேய் நீ போடா. உங்க மச்சானுக்கு மனசுல அடிபட்டு இருக்கு. அதுக்கு என்ன மருந்து போடணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பாட்டி பாட்டி யாரது? என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? நான் தான் வடிவு. அது தெரியுது ராசாத்தி. இந்த நேரத்துல எதுக்கு வந்த? உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச உன்னை வெட்டி போட்டுருவானே. நீயே போய் சொல்லிடுவ போல இருக்கே. எங்க அப்பனுக்கு ஏன் தான் இப்படி பயப்படுறியோ? இந்த பயம் இன்னைக்கு நேத்திக்கு வந்ததில்ல அத்தா. என்னைக்கு என்ற பொண்ணை உங்க ஒப்பன் கையில பிடிச்சு கொடுத்தனோ அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. பாவி மக உங்க ஒப்பன் கொடுமை தாங்க முடியாம பாதியிலேயே போய் சேர்ந்துட்டா. உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் என்ற நெஞ்சு பயத்துல திக்கு திக்குன்னு கிடந்து அடிச்சுக்கும். அது சரி பாட்டி, எங்க மாமா இங்க உடனே பாக்கணும். அங்க ஆறு வாரதுன்னு. மாமா மாமா நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சிமலை பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு வந்தேன். அதான் இது. ஐயோ எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. வரேன் பாட்டி, வரேன் மாமா. இந்தம்மா நீ தனியா போற. இது செய்யறது எல்லாம் பார்த்தா உங்க காலை பாக்குற மாதிரியே இருக்குதுய்யா. வளர்றது வேற இடமா இருந்தாலும் ஓடுறது நம்ம ரத்தம் ஆத்தா. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூண வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்றுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்றுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்க என்றா வாங்கண்ணே.
அட என்றா அட வாங்க அது எந்தக்கு என்ன கூப்பிட்ட அண்ணே ஒரு சின்ன சந்தேகம் அட என்ற அழிச்சு வாயா தண்ணி எப்படிண்ணே உண்டாகுது அது மாறத்துல இருந்து உண்டாகுது வானத்துல இருந்து எங்க வருது மலை மேல வருது மலையில இருந்து எங்க வருது பள்ளத்துக்கு வருது பள்ளத்துல இருந்து எங்க போகுது ஆத்துக்கு போகுது ஆத்துல இருந்து எங்க போகுது கடலுக்கு போகுது கடலுக்கு போகுதுல்ல இத குடிங்க இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது அது என்ன உப்பு கறிக்கு அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலும்பா நீ பண்ற ஆள விடுறா பதில் சொல்லிட்டு போனேன் நான் பதில் சொல்ல முடியாது கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா நான் பதில் சொல்ல முடியாது சொல்லிட்டு போனேன் நான் பதில் சொல்ல கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா இங்க இருந்து போக முடியாது பதில் சொல்லிட்டு போனேன் சொல்லியா ஐயோ இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான் அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான் பதில் சொல்லுங்க 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு பேச்ச பாரு கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா சொல்ல பாரு ஏகத்தாளத்தை பாரு காப்பாத்துங்க லோலாய்த்தனத்தை பாரு பாந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன் ஏப்பா தவசி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எம்பட கால் மாட்டிலேயே உட்கார்ந்துருக்க போற நஞ்சப்பளியம்பட்டி காளிங்கராய் கவுண்டர் பேத்தி சமைஞ்சு சம்பந்தத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குதாமா உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட ஒட்டி போயிரும்ல அதுக்கு சொன்னேன் அத்தா இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம் அது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும் இப்போ உனக்கு என்ன குறை வச்சுட்டேன் நானு எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சு கட்டி வச்சு பார்த்து போடணுங்கிறதா என்னோட ஆசை சொல்லி போட்டேன் ஆமா ஏன் ஆத்தா புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ எவன்டா இவன் 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேட்கிற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ யாருக்குள்ள அது மரத்து மேல என்ன தைரியம் இருந்தா என்னையும் ஆத்தாலையும் வச்சுட்டு புளியம்பழம் திருடுவேன் இறங்க புள்ள அட்டி ஆடு மேய்க்கிற கழுதை ஆணவம் பிடிச்ச சிரிக்கி திருட்டு வரையா பண்ற என்றா பாத்துக்கிட்டு நிக்கிற புடுறாவல புடி புடி நில்லு புள்ள ஏண்டி கண்ட தோட்டத்துல களவாணி சிரிக்கலாம் எம்மட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனைன்னு தெரியுமா இவனுக்கு இன்னொரு தரம் களவாணின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடாமா கவுண்டர் தோட்டத்து புளிய புளிஞ்சு கொள்ளை ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் 4 நாள் புடுங்க இது பாரு அத்தா 4 கிலோ தெருமாட்டிருக்கா அதானே தவசே புடுங்கடாத நில்லு கவுண்டர் இந்த பழத்தை புடுங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா மரம் வளர்ந்தா மட்டும் பத்தாது பழம் பழுத்தா மட்டும் பத்தாது ஏறி விரிக்கிறதுக்கு சௌரியமா நல்ல ஏணி பண்ணி போடுங்க ஐ கோழி உன் நாளைக்கு பாத்துக்கிறேன் அடியே என் மாசங்கட்ட பெருங்காயம் வால்பாறை வெங்காயம் யாருக்கிட்ட காட்டுறவன்ற லொல்லு பண்ணாட்டலாம் எகிரி போயிரு எகிரி ஒரு நாள் மாட்டாமையா போற அப்ப வச்சுக்கிறேன் ஒண்ணு தோத்துக்கு தகராறு பண்ணுங்க முடியாது முடியாது ஐயோ அடுத்து விடுங்கடா காக்கா வேண்டாம் காக்கா என்கிட்ட இருக்கிறது ஒரே பம்பர் தான் காக்கா காக்கா குடுத்துருக்கா கவுண்டரியா கவுண்டரியா அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க ஐயா ஐயா நீங்க ஐயா 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 எங்க அம்மாக்கு தெரியாம வாத்து முட்டையை திருடி வாங்கின பொம்பளை ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா 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 காப்பாத்துங்க ஐயா காப்பாத்துங்க ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா ஏன் புள்ள இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா இது அதானே ஏய் அங்கே கேள்றா அதானே ஏய் சரி விடுங்கடா பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா கவுண்டரே பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு தோத்தது இந்த பசங்க உங்க பஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது வேணா ஒண்ணு செய்யுங்க என்ன புள்ள இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன் நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன் உங்க சௌரியம் அப்படி டேய் இந்த பம்பரம் எல்லாம் நான் தரேன் இந்தாங்கய்யா கயிறு சரி சரி அம்மா ஆரம்பிங்க
விளையாட்டுல மட்டும் நீங்க தோத்துட்டீங்க, உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க. இதுதான் போட்டி. இப்ப விடுங்க. மகளே, ஐயா இந்த மேக்கால தொப்புல பம்பு செட் ஆஃப் பண்ண சொன்னே, ஆஃப் பண்ணியா? இல்லைங்கய்யா. ஐயா ஆஃப் பண்ணல. ஏண்டா ஐயா பம்பர விளையாட முக்கியம். முதல்ல ஆஃப் பண்ணிட்டு வரணும். ஐயா போடா. ஐயா எச்ச பண்ண எல்லாம் பண்ணி. வணக்கம். கவுண்டரே, இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க. நாளைக்கு இந்த தெய்வான கிட்ட பதில் சொல்லியே தீரணும். மெதுவா மெதுவா. அப்படி சென்டர் பாரு, சென்டர் பாரு, புரிவை ஓங்கி குத்து. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற. பாத்து பேசுற, 10 பேருக்கு முன்னாடி மானம் பெறும். பாத்து பாத்து பேசுறது கேவலம். பம்பரம் விளையாட தெரியல, இந்த லட்சணத்துல உன் நினைவு பந்தயம் வேற கட்டிட்டான். அந்த பொட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போகுது? சரி, நான் சொல்றதை கேளு, வாயில வை. சாட்டுதாயா, நல்லா இறுக்கி சுத்து. ஆகட்டும். பிடிக்கிறா? நல்லா மாட்டிக்கிட்டா, இவளை விட்டுறாதீங்க. ரெடியா? ரெடி? விடாதீங்களா? சுட்டி சுட்டி உன் பால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, வட்டி வட்டியும் முதல்லுமா வாங்கி கொள்ளடி. சுட்டி சுட்டி உன் பால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, வட்டி வட்டியும் முதல்லுமா வாங்கி கொள்ளடி. போனா போகட்டும் ஒரு பொம்பளைன்னு பார்த்தா நீ ஊரையைக்க பார்ப்பதென்னடி? வீணா வரிஞ்சி கட்டி வம்பிழுத்ததால இப்ப மாட்டிக்கிட்டு முழிப்பதென்னடி? வரப்புல ஏதோ நினப்புல வாலாட்டி வந்ததென்னடி? மேனி வனப்புல மேலாமினுக்குல நீ போட்ட கூத்தும் என்னடி? வெட்டி பேச்சு வாய நான் ஒட்டி விடவா, ஒடுக்கு புளி மால நான் வெட்டி விடவா, பம்பரத்த மெல்ல சோழட்டி விடவா, பட்டி தொட்டி
கொட்டி எல்லாம் பரப்பி விடவா ஆடிப்பட்ட நாக்கு உன் ஆணவத்த மாத்து நீ சேர்த்து மட பார்த்து தானடி ஆடிப்பட்ட நாக்கு ஆணவத்த மாத்து நீ சேர்த்து மட பார்த்து தானடி சுட்டி சுட்டி பொம்பால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி வட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி சின்ன குரங்குதா சீவாத நொங்குதா பூவாத கோழி முட்டதா கொட்டா சிணுங்கிதான் சோதான வாங்கிதா முட்டாடு நாங்க இல்லதா வேஷம் போட்டு வந்த வெடல கிளியே வேலி ஏதும் இல்ல போடலம் கொடியே வெக்கமின்னா என்ன அடிவச்சு கிளியே வேறிருந்து நின்ன வெத்தல கொடியே ஆடிப்பட்ட நாத்து உன் ஆணவத்த மாத்து நீ சேர்த்து மட பார்த்து தானடி ஆடிப்பட்ட நாக்கு ஆணவத்த மாத்து நீ சேர்த்து மட பார்த்து தானடி சுட்டி சுட்டி பொம்பால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி வட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி சுட்டி சுட்டி பொம்பால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி வட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி போனா போகட்டும் ஒரு பொம்பளைன்னு பார்த்தா நீ ஊரையைக்க பார்த்ததென்னடி வீணா வரிஞ்சி கட்டி வம்பிழுத்ததால இப்ப மாட்டிக்கிட்டு முழிப்பதென்னடி சுட்டி மால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி வட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி சுட்டி மால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி வட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி இது யாரா அந்த பையன்? தெரியலீங்க பெரிய புட்டிலாம் கொண்டாந்து இறக்கி இருக்கு நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணு நினைக்க வேணாம், கேட் போடலாமா? அதான் நினைச்சேன் தம்பி, நம்ம ஊர் தானுங்களா? ஆமாய்யா இங்க கூலி யாரும் இல்லையா? அப்படின்னா என்னங்க? இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். எத்தனை தருவீங்க? 10 ரூபா தரேன். 10 ரூபா? விடுறா அந்த துண்டை, விடுறா. அதையும் தூக்கி மேல வைங்க. எந்த இடத்துக்கு போகணுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா நீங்க இந்த காலத்துல எவன்டா பொட்டி தூக்குறதுக்கு 10 ரூபா கொடுப்பான்? பேசாம வரணும். வாடா. ஐயா என்னய்யா ஐயா என்னய்யா ஐயா ஐயா யோ திருப்பட்டி இருக்காயா? அம்மா அம்மா படிச்சு பாத்துருக்க மாட்டாங்க போல இருக்கு. யோ இதான் என் வீடு, இறக்கியா? பேசுன கூலி கைக்கு வரட்டுங்க, அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க. அட பாவி மகனே, என்ன காரியம்டா செஞ்ச? ஐயோ ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. டேய்
தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர விட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன்னை படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கிறதே சின்ன கவுண்டர் தான். அவர் தலையில போய் இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி, உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கு. 1.5 சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல நீ ஏத்தி விடுற. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா வரட்டுமா? கபடி 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 கபடி. ஏன் பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா நோனோ நோனோ பேசாம வாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குதுங்க, உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காக தான். பாரு, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கா வா, மானம் கெட்டு போயிரும். சேலைக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு. அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. ஏனுங்க முன்னே, நகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி இருக்கு. அடங்கோக்க மக்கா, 5 புள்ளி இருக்குதாண்டா. இருக்கட்டும். சேலைக்காரரே, 5 சேலை கூட அம்மனிக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருன்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டரு, இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்னேன். ஐயோ அண்ணே, ஐயோ நாயே, கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. என்னடா? ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பார்த்துட்டு ஏய், இருக்கீங்க? உன்னை விட பெருசு ஒண்ணு வந்துருச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ, என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. எடுப்படி எடுத்து. நமக்கு சேர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுறான் உங்க மாமா. அத கொண்டாடுறதுக்கு உனக்கு புது சேலை கேக்குதா? போடி உள்ள. ஏனாத்தா, அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னா விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்குறியா? யோ, அழுக்கு எடுத்தமா துவைச்சது கொடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. வேட்டி 4, சரட்டு 2, தவசி துண்டு 2, அண்டடாயிரங்கடா. அதான் அதை நான் போட்டுக்கிறேனுங்க. ஒண்ணுதான் கேட்டா, தவசி அண்டடாயிரு. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. எத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே. இப்போ உன் வாய்தான் அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சன்னா கண்ணாமணி திரும்பி போகும். ஏன்டா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரதான் இருக்கிட்டு விஷயத்த சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாரில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றாங்க முணுமுணுப்பு. உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா. ஏண்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி விட்டான். அவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க அண்டடாயிரம் கணக்கு போடுறான்னு. ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வார்த்தை கேட்டு போட்டுதானுங்க வந்தேன். இது வாரு, ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கார சுத்தினாலும் சரி, அத்தனை பேத்தி இங்கே அனுப்பி வையே. என்ற பேத்திக்கு எப்பேற்பட்ட சீலை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நீ மாகாளி, ஐயா லேசா தூரல் விழுகிற மாதிரி தெரியுது. களத்து மேட்டுல இருக்க நெல்லு மூட்டையெல்லாம் சாலைக்குள்ள எடுத்து வைக்க சொல்லு. ஐயா கும்பிடுறாங்க. என்ன விஷயம்? பெரிய கவுண்டச்சி உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க, உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க. எத்தனைடா? 300 ரூபாய்ங்க. சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாளா? அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும், நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுற ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க, ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, என்றாது 2-3 சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 ரூபாங்க. இந்த வரேங்க. நல்லது. ஐயா வணக்கங்க. இருக்கட்டும். ஆத்தா பேத்திக்கு சேலை எடுத்திருக்காங்க, உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க. எத்தனை? 400 ரூபாய்ங்க. என்றது நிச்சயார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு. ஆத்தா அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஐயா கும்பிடானுங்க. இருக்கட்டும். ஆத்தா சீல் எடுத்துச்சா? ஆமாங்க. பேத்திக்கு எடுத்துச்சா? ஆமாங்க. பணத்தை என்கிட்ட வாங்கி சொல்லிச்சா? ஆமாங்க. எத்தனை? 300 ரூபாய்ங்க. இந்தாங்க. நல்லதுங்க. ம். ஐயா ஐயா ஏய்
இந்த இடத்துக்கு தான் 300 ரூபாய் எடுத்து போன. அது பெரிய கவுண்டர் எடுத்த பட்டு சேலைங்க. இது இது தெய்வான எடுத்த நூல் சேலைங்க. தெய்வானையா? கவுண்டரே என்ன அப்படி பாக்குறீங்க? கவுண்டர் வேற சொன்னா கைலாசத்தை வேலைக்கு வாங்கி போடலாம்னு சொன்னாங்க. அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன். கண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்துக்காளுங்க. காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா? போடடே போ. கவுண்டரே, திரௌபதிக்கு கிருஷ்ணர் சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நீட்டி எடுத்துட்டேன். ஏதோ 8 முழத்துல ஒரு சேலை எடுத்துட்டேன். பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா? நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல, போறது 1.5 மானம் இல்ல 1.5 மானம். யோ துணிக்காரே, இந்த சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன். நிறுத்து புள்ள. பூராத்தனையும் அவக்கிறதுக்குள்ளேயும் மலமலன்னு பணத்தனையும் அவன் கையில கொடுத்து போடுறான்.